வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கான கதை பார்ப்போமா? பேராசை குரங்கும் மந்திர வாழைப்பழமும். ஒரு பெரிய பசுமையான காட்டில் ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குரங்கு மிகவும் சுறுசுறுப்பானது. மரமாக தாவி விளையாடுவது அதற்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த குரங்குக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அது பேராசை. காட்டில் இருக்கும் பழங்களை எல்லாம் தனக்கே வைத்து கொள்ள வேண்டும் என்று அது நினைக்கும். ஒரு நாள் காலை அந்த குரங்கு ஒரு பெரிய வாழை மரத்தை கண்டது. அந்த மரத்தில் நிறைய மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. கண்ணும் மிகவும் சந்தோஷமாக, வாவ், இத்தனை வாழைப்பழங்கள், இவை எல்லாம் எனக்கு தான் என்று விரைவாக சொல்லி மரத்தில் ஏறியது. அப்போது அருகில் இருந்த குட்டி முயல், குரங்காயரே, எனக்கும் ஒரு வாழைப்பழம் தருவாயா என்று கேட்டது. ஆனால் அந்த குரங்கு உடனே, இல்லை, இது எல்லாம் எனக்குத்தான் என்று சொன்னது. அதன் பின் ஒரு குட்டி அணிலும் வந்தது. குரங்காரை, எனக்கு கொஞ்சம் பழம் தரலாமே என்று கேட்டது. ஆனால் அந்த குரங்கு மீண்டும், இல்லை, நான் தான் முதலில் இந்த பழத்தை எல்லாம் கண்டேன், இந்த பழங்கள் எல்லாம் எனக்குத்தான் என்று சொல்லி அந்த பழங்களை எல்லாம் சேகரித்து கொண்டது. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு காட்டில் ஒரு பழைய மந்திர குரங்கு சித்தர் தோன்றினார். அவர் மிகவும் ஞானமுள்ள குரங்கு. அவர் இந்த குட்டி குரங்கை பார்த்து மெதுவாக சிரித்தார். குரங்கு, நீ ஏன் உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த குட்டி குரங்கு உடனே, இவையெல்லாம் எனக்கு கிடைத்தது, நான் ஏன் பகிர வேண்டும் என்று சொன்னது. அதை கேட்ட மந்திர சித்தர் சிரித்தார். அவர் தனது கையில் இருந்த ஒரு பொன்னிற மந்திர வாழைப்பழத்தை குட்டி குரங்கிற்கு கொடுத்தார். இந்த வாழைப்பழம் சாதாரண வாழைப்பழம் இல்லை, இது மந்திர வாழைப்பழம். நீ இதை நண்பர்களுடன் பகிர்ந்தால் இது பல மடங்கு ஆகும் என்று சொன்னார். அந்த குட்டி குரங்கு அதை கேட்டதும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது இன்னும் பேராசையுடன் நினைத்தது, நான் இதை யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிட்டால் எல்லாம் எனக்குத்தான் கிடைக்கும். அதனால் குட்டி குரங்கு அந்த மந்திர வாழைப்பழத்தை தனியாக சாப்பிட முயன்றது. ஆனால் ஆச்சரியம், அது சாப்பிட்டவுடன் எதுவும் நடக்கவில்லை. ஒரே ஒரு வாழைப்பழம்தான் இருந்தது. அந்த குட்டி குரங்கு மிகவும் குழப்பமடைந்தது. அதே நேரத்தில் அருகில் இருந்த முயலும் அணிலும் மீண்டும் வந்தன. அவர்கள் சோகமாக இருந்தார்கள். அப்போது குட்டி குரங்கு சிறிது யோசித்தது. சரி, நான் ஒரு துண்டை முயலுக்கு கொடுக்கிறேன் என்று முடிவு செய்தது. குட்டி குரங்கு ஒரு சிறிய துண்டை முயலுக்கு கொடுத்தது. அப்படியே கொடுத்த உடனே அதிர்ச்சி, அந்த ஒரு வாழைப்பழம் திடீரென்று 5 வாழைப்பழங்களாக மாறியது. குட்டி குரங்கு அதை கண்டு வியந்தது. வாவ், இது உண்மையிலேயே மந்திரம் என்று கத்தினது. அதன் பிறகு கண்ணும் மகிழ்ச்சியாக எல்லா நண்பர்களுக்கும் வாழைப்பழங்களை பகிர்ந்து முயல், அணில், மான், பறவைகள் எல்லோருக்கும் கொடுத்தது. அவ்வளவு கொடுத்தாலும் அந்த மந்திர வாழைப்பழங்கள் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே இருந்தன. காடு முழுவதும் உள்ள எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக சாப்பிட்டனர். அப்போது மந்திர குரங்கு சித்தர் மீண்டும் தோன்றினார். அவர் சிரித்து, குட்டி குரங்கு, இப்போது உனக்கு புரிந்ததா என்று கேட்டார். மகிழ்ச்சியாக, ஆம் சித்தரே என்று அந்த குட்டி குரங்கு பதில் கூறியது. நான் முன்பு பேராசையாக இருந்தேன், ஆனால் நண்பர்களுடன் பகிர்ந்தால் மகிழ்ச்சி அதிகமாகிறது என்று சொன்னது. அதன் பிறகு அந்த குட்டி குரங்கு ஒருபோதும் பேராசை காட்டவில்லை. காட்டில் கிடைக்கும் எல்லா பழங்களையும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டது. ஆனால் அந்த காடு எப்போதும் சந்தோஷமாகவும் நட்பு நிறைந்த காடாகவும் மாறியது. அதனால் குழந்தைகளே, உங்களுக்கு கிடைக்கும் எல்லா பழங்களையும் எல்லா உணவுகளையும் நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிட்டால் மகிழ்ச்சி பெருகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.